ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்களில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா வேலைன்னு ஓடிட்டுருக்காங்க. அதனாலேயே உடம்பை டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லியும் அதிகமாக எந்த சாப்பாடும் சாப்பிட்றது இல்லாமல் அளவு சாப்பாடை மட்டும் சாப்பிட்றாங்க. ஒரு பக்கம் இது மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே மாட்டேங்குது. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, நிறைய பழங்கள் சாப்பாடு இது மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டாலும் உடம்பு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகி. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராகி சமைப்பாங்க, அதாவது கேழ்வரகு செஞ்சு சாப்பிடுவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா வெல்லம், நெய் இது மாதிரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. அது மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க அது மாதிரி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை உடம்புக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெல்லம் மற்றும் ராகி சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தென்னிந்தியாவில் பாரம்பரிய உணவில் மிக சிறந்த ஊட்டச்சத்து மிக்க கலவையாக இந்த உணவு இருக்குங்க. ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம், இரும்புச்சத்து, வெல்லத்தில் இருக்கக்கூடிய நிறைய சத்து இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கு நல்ல பலமும் நன்மையும் தரக்கூடியதாக இருக்குதுங்க. ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்பில் வலுவாக்கி மூட்டு வலி மற்றும் ஆண்டியோஸ்போரோசிஸ் பிரச்சனையை தடுக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகி பார்த்திங்கன்னா இரத்த சோகை பிரச்சனையை நீக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா ராகியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பார்த்திங்கன்னா உடலை கிரகிச்சு கொள்ள வெள்ளமாக உதவுதுங்க. இதனால் ஹீமோகுளோபின் அளவு பார்த்திங்கன்னா அதிகரித்து இரத்த சோகையும் குணப்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகி பார்த்திங்கன்னா வெல்லம், கஞ்சி அல்லது புட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஆற்றலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நாள் முழுவதுமே நமக்கு பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து ஜீரணம் மெதுவாக்க நீண்ட நேரம் பசி இல்லாமல் நம்மளை காக்குதாங்க. இது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி பார்த்திங்கன்னா இதில் மில்க் ஷேக், கஞ்சியில் வெல்லம் இது மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது முடி உதிர்வு பிரச்சனை, முடி வளர்ச்சி ஊக்குவிக்குது. இது மாதிரியெல்லாம் நிறைய நன்மைகள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, வைட்டமின் ஏ, சி மற்றும் பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால சத்தான ஒரு கிழங்கு வகையில் இது ஒன்றாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்திறன் பார்வையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா சரும ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த உணவாக இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறைந்த கலோரியே இருக்கிறதுனால நம்மளோட உடல் எடையை குறைக்க இது உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா உடல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு கூட இந்த சர்க்கரை வள்ளியை பெருவளவில் உதவுது. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேர்க்கடலிருந்து சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு மிக மிக நல்லதாக இருக்குங்க. வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, நார் சத்து இது மாதிரி பல வைட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சத்தான உணவுகளில் ஒன்றாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் குறிப்பாக சொல்லணும்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய புரதம், நார் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த அளவில் சாப்பிட்டாலுமே வயிறு நிறைஞ்ச உணர்வு நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் இது உதவுதுங்க. இதயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய மோனோசேச்சுரேட் மற்றும் பாலி அன்சேச்சுரேட் கொழுப்புகள்லாம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுதுங்க. வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா ஃபோலிக் அமிலம், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு இது வைட்டமின் இ இது மாதிரியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு தேவையான ஆற்றலும் இது சாப்பிட்ற மூலம் நமக்கு கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நரம்பு செல்களை சீராக செயல்படுவதை தூண்டி
பார்க்கின்சன் மற்றும் ஞாபக மறதி நோய்களை தடுக்கவும் இந்த வேர்க்கடலை பயன்படுதாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி நல்லெண்ணெய் இந்த ரெண்டும் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். இட்லிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவது சுவையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கியமான நன்மைகளையும் நம்மளோட உடம்புக்கு கொடுக்குதுங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் கலந்த பொடி சாப்பிட்றது மூலம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ பாரம்பரியத்தில் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு உணவு முறைகளில் ஒன்றா தாங்க இருக்குது. இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய செரிமான பிரச்சனை குறையுமாங்க. நல்லெண்ணெய் செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்பு ஆரோக்கியமாக இருக்க இது உதவுதான். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஜிங்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் பலமடைய உதவுது. அதனால் முக்கியமான ஆன்டியோபோராசிஸ் அபாயத்தையும் இது குறைக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய லினோலிக் அமிலம் மற்றும் செசமோல் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுதாங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால உடல் சூட்டுனால அவஸ்தைப்படுவதற்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இட்லியில் இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் பார்த்திங்கன்னா உடலில் எளிதாக உறிஞ்சுவதற்கு இந்த நல்ல எண்ணெய் உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இட்லியும் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுடைய செரிமானத்தை இது குறைக்குதாங்க. செரிமான பிரச்சனை இருந்தால் அதை போக்குதான். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்க நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. நம்மளோட உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்துக்களை உறிஞ்சக்கூடியதாக இருக்குது. இந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு மிக மிக நல்லது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசி கூட நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டோம்னா பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு மிக மிக நல்லதாக இருக்குது. அதனோட பயன்கள்லாம் என்னென்ன, நம்மளோட உடம்புல அதை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கேரளா மட்டை அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அரிசி பார்த்திங்கன்னா நார் சத்து, மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் வைட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவாக இது இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கிளைசெமிக் குறியீடு இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துதாங்க. இதய ஆரோக்கியத்தையும் இது அதிகமாகவே மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. குறிப்பாக உடல் எடையை குறைக்க இது உதவுது. இது சாப்பிட்றது மூலம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை திடீரென அதிகரிக்காமல் நிதானமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்தி குடல் இயக்கத்தையும் சீராக்கி மலச்சிக்கலை தவிர்க்க உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுதாங்க. இதயம் ஆரோக்கியம் பெறவும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் அதிக நார் சத்து காரணமாக நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தந்து பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் உதவுதாங்க. இந்த மட்டை அரிசியில் பார்த்திங்கன்னா அதிகமாக மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள்லாம் வலுப்படுத்தி எலும்பு தேய்மானத்தையும் தடுக்க உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மற்றும் இதர நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய இரத்த சோகையை குறைக்கவும் இந்த மட்டை கேரளா அரிசி பயன்படுத்தாங்க. இது சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு மிக மிக நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய தானியங்களும் தேங்காயும். இந்த ரெண்டும் சாப்பிடும்போது உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட சொல்கிறேன். முளைக்கட்டிய பயிரும் தேங்காயும் சாப்பிட்றது ஒரு ஆரோக்கியமான புரதச்சத்து நிறைந்த ஒரு சிறந்த உணவு வகைகளில் ஒன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் அளிக்குது, பசியை கட்டுப்படுத்தவும் இது உதவுதுங்க. இந்த முளைக்கட்டியில் பயிர் பார்த்திங்கன்னா புரதம், நார் சத்து, வைட்டமின் சி மற்றும் கே அதிகமாக இருக்கிறதுனால
தேங்காயில் ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு மிக மிக நல்லது. இந்த முளைக்கட்டிய தானியங்கள் பார்த்திங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக இருக்குது. தேங்காயில் இருக்கக்கூடிய நார்த்தன்மை பார்த்திங்கன்னா ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. தினமும் காலையில் பார்த்திங்கன்னா இந்த 2 கலவையும் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பு புத்துணர்ச்சியாகவும் ஆற்றல் அதிகமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து புரதம் அதிகமாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தரக்கூடியதாக இருக்குது. உடல் எடையை குறைக்கவும் இது பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட நன்மைகள் அதிகமாகவே இருக்குது இப்படி சாப்பிட்றது மூலம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டரும் வாழைப்பழமும் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய தசை வளர்ச்சி மற்றும் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கிறதுனால நம்மளுடைய இதய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரியான அளவில் சாப்பிடும்போது வயிறு நிறைந்த உணர்வை தந்து தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆற்றல், புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, தியானம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது நம்மளோட உடம்பு நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.